லே காட்ஸா, அப்பாவாக போற சந்தோஷமா இல்ல? இருக்கம்ல, சந்தோஷமா இருக்கம்ல. இந்தா நல்லா சாப்பிடல, திமிர் எடுத்து தெரிய உடம்புல தெம்பு வேணும். சட்டி கணக்கு சட்டி என்னல? இதான் நீ உன் கூட பழப்பு நடத்தின சாவுக்கு கொடுக்குற மரியாதையா? இன்னும் என்ன நாளைக்குன்னு இப்படி கோளாறு பண்ணிட்டு தெரிய போற? காசு காசுன்னு வெறி பிடிச்சி அலையிறல நீ. தாத்தா, என் தேவையில நான் தெளிவா இருக்கேன். எது? எல்லாரும் ஏமாத்துறதா? ஒருத்தனோட பேராசை தான் ஏன் இந்த ஊரையே அழிச்சுது. நீயும் அதையே பண்ணிடாத. இந்த ஊர்ல பிறந்ததுக்கு நான் தான் கஷ்டப்படுதேன். எங்க அப்பா எங்க போனான்? ஊருக்கே நல்லது பண்ணி செத்தானே என் பாட்டன் சாலமே, அவன் எங்க போனா? இங்கனே இருந்து அவனுவ மாதிரி சாவ சொல்லுதியா? எனக்குன்னு ஒரு போட்டு, அதை வாங்கி நான் எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். நான் சொன்னா கேட்கவா போறேன்? சும்மா வந்து நோண்டிட்டு. என்ன சரக்குல இது? கொஞ்சோண்டு அடிச்சதுக்கே சும்மா கிரு கிருங்குது. குள்ள ஏக்கர் மிஸ்ஸாக்காரு. மீசக்காரா? தாமஸ் ஆகிட்டு கிளவாண்டு வந்தோம்ல. தற்கொலை ஆயில வந்ததெல்லாம் கிளம்பிக்கிட்டு கொள்ளாது. எங்க நீ படிச்சு சொல்லு பார்ப்போம். எல்லாம் கேளுங்களே, இங்க படிச்சு சொல்ல போறாப்ல. நான் வேணா படிச்சு சொல்லுவானே. எவன்ல அது? ஏய் நீயா? இளவு வீட்டிலே பார்க்க, எங்கே போனாலும் எங்களே ராவிட்டு தெரிய. என்னல வேணும் உனக்கு? இல்லைண்ணே, கடலில் வேலை பார்க்கணுங்கிறது கனவுண்ணே. என் கரகம் கரையில் வாட்டி எடுக்கிறானுவ. அதான் உன் கூட்டில் சேர்த்துக்கிறவேன்னு உன்னையே சுற்றி வரேனே. வேலை வேணும்னா தாமஸையா போய் பார்க்க வேண்டியது தானே. அது எப்படி பார்ப்பான்? ராபர்ட் மகன் தானடா நீ? கிளவான இப்போ மவனே யாருன்னு தெரில. ஊரான சொல்லுவ பேய் கதையை பொய்யை நிரூபிக்க தாமசையா போட்ட கிளவான்ட்டு கல்லுக்கு போனானுவ. பல நாள் கழிச்சு தான் வந்தானுவ. போனோமா 8 வருஷம் ஆயிட்டு. ஊரானுவ தலைக்கேறின பயம் இன்னும் ஒளிஞ்ச பாடில்லை. அது எப்படி ஒளியும்? தான் ஞாபகம் சின்னமா அங்கே நிற்கல. அதுக்கு என்னென்னலாம் செய்ய சொல்லுத? அதானே, உன் கூட என்னைய சேர்த்துக்கிட்டேன்னா நானும் கடலை பார்த்துருவேன். நான் நிறைய படிச்சிருக்கேன்னு எனக்கு எல்லா விவரமும் அத்துப்படி. நீ என்ன சொன்னாலும் செய்தனே, சேர்த்துக்கண்ணே. கடலுக்கு கொண்டு போகணே, ஏத்துக்கணே. எல்லாம் தெரியுங்க. படிக்காத எங்ககிட்ட என்ன கற்றுக்க போகிறேன்? இல்லை, நேரத்தை விரையும் பண்ணாமல் இது பொழைக்க ஏதாவது வழி இருந்தால் பரல போல. படிக்காமல் இருந்தாவது பொழைச்சிக்குவான். படிச்சுக்கிற தொலைச்சி விட்டு என்னத்தை பண்ண போகிறேன்? தெரியும்ண்ணே, ராபர்ட் மாமனால லேஸில் கடலுக்குள்ளார போக முடியாதுன்னு தெரியும். காசு இல்லாமல் உங்ககிட்ட எதுவும் நவுலாதுன்னு தெரியும். சிறுக சிறுக சேர்த்து இதை வச்சுட்டு என்ன சேர்த்துக்கண்ணே. எனக்கு
ரெடி. வணக்கண்ணே. வாலே போல. வாலே இந்த தரம் 7 வீட்டில் என்ன 7:30 கூட்டினேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எப்பயும் போல தான். எவ்வளோ தூரம் வந்திருக்க? பரவாயில்ல, நெஞ்சில் உறவுள்ள போய்தான். ஐயா கூப்பிட்டார் போல. ஓ ராபர்ட் மாவன் தானே நீ? ஆமாங்க ஐயா, நான் தான் குட்டியா இருந்தேன். இனிமே நம்ம கூட தான் பழப்பு. தொடக்கமே நடுக்கமா இருக்கான், பயப்படுதியா? சரிதான், பயம் நல்லதான்ல. நான் ஆரம்பத்தில் அப்படிதான். பயம் தான் நம்மளை பெரிய சம்பவங்கள் செய்ய வைக்கும். ஆனா முட்டாத்தனமா எதுவும் செஞ்சிடக்கூடாது. உங்க ஐயா வாட்டம் அப்பனையும் புள்ளியும் தராசில் ஏற்றுனா இட சரியா வராதையா. அவன் அப்பஞ்சாயத்தை அவனுக்கு பூச வேணாம். அந்த பயலுக்கு நான் ஜவாப்தாரி. தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிட்டேன். நீ வாக்கு கொடுத்துட்டல, பிறகு நான் என்னத்தை சொல்ல போறேன்? சேர்த்துக்கல. வடக்கால இன்னும் 2 மைல் போனோண்ணா. எனக்கு எப்படி தெரியும் தானே பார்க்க. இது எப்படிண்ணா? ஃப்ரீடம் கரண்ட்டை வாங்கினேன். அட்வான்ஸ்டு ஜிபிஎஸ் மட்டும் இல்லை, எக்கோ கனெக்ட் இருக்கிறதுனால மீன்வழி பாதையும் காட்டும். நல்லா இருக்குல்ல விவரம் தான். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். லேய், நெருங்கிருச்சுல, பூசைக்கு ரெடி பண்ணு. போ போ. இதில் எவனையும் காங்கல, நேரம் வந்திருக்கணுமே. சரி, அவனுக்கு வரப்போ வரட்டும், நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் சொல்லுறது ஒருக்கா கேட்கீங்களா? இந்நேரத்தில் என்னல சொல்லணும் உனக்கு? பொருள் எல்லாம் இறக்கணும், பார்ட்டிக்காரங்களை வேற காங்கலன்னு கடுப்பில் இருக்கு. இதெல்லாம் பரவ பேசிக்கலாம், வேலை கிடக்கு. மோல அதை போய் பாருல. நான் இல்லைண்ணா, நான் சொல்லுறது ஒருக்கா காது கொடுத்து கேள. காதுலே கொடுப்பேன். நான் சொல்லுறதை கேட்கறது தான் உன் வேலை. வேலை நேரத்தில் கோளாறு பண்ணிட்டு தெரியுத, செவ்வில் கிழிச்சிருவேன். சும்மா கிளம்பி வாய் மட்டும் வேலையை பண்ணல. ஐயோ, நான் சொல்லுறத ஒருக்கா கேளுங்களேன். நல்லா சராசரி ஒரு பீஸ் 2 கிலோ இருக்கும். காய விட்டு 1/2 கிலோ தாண்டாது. லோடுக்கு 200 கிலோ காணும். ஆனால் இது பொணங்கணக்கு எனக்கு. நான் ஏதோ தப்பா இருக்குண்ணா. பெட்டியை திறந்து பார்த்துலாங்க. எது? பெட்டியை திறக்கணுமா? என்ன அப்பம் புத்தி எட்டி பார்க்கோ. அந்த ஆளுக்கு என்னாச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். ஒரு தடவை பொட்டியை திறந்துதான் பாரு. எப்போ ஒன்று களவாணி பையில்ல சின்ன பிள்ளை போட்டு இல்ல. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? வேலை லேய், கொடுக்கறத தின்னுட்டு பொத்திட்டு சொல்றத செய்யறதா இருந்தா இங்க இரு, இல்லைன்னா அப்படியே கரைக்கு ஓடிடு. இங்க என்ன நடக்குங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அதுக்கு தான் சொல்லுதேன், அது திறந்து பாரு, அப்ப தெரிய முடிவு யாருன்னு.
ஓவரா பேசுற. கடல்ல சும்மா சும்மா கை நீட்டுதா? நீ வாயை மட்டும் சும்மா இருக்க மாட்டல? களவாணி பையன் மாமா இல்லைண்ணே. சரி சரி விடல. நான் பேசுனதுல மனசில் போட்டு உழைப்பிக்காது என்ன? பிறகு பூசிக்கலாம். இல்லை அவனை இறங்க சொல்லு. நிறைய வேலை கிடக்கு, கிளம்பு. காட்டல Go on now. Give it. போட்டு திருப்பி வை. அந்த பொட்டி தூக்குனே. தூக்குங்கள என்னல பாத்துட்டு அப்படி நிக்கிறானே. Don't fucking shout at us. How are you down? Shut up and say it. What is an issue? You know what we're doing. Bro, what the hell is that? Bro, come down. Hey, put it up. Fuck man. You put it there. நீ சொல்ற. போட்டு சீக்கிரம்ல. Stop whatever you're doing and surrender. I repeat, surrender. Get down. Get off the ball. What the hell is happening? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நிறுத்திட்டு எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. I repeat, surrender. இப்பவே போட்டை நிறுத்துங்க. கடைசியா சொல்றேன், போட்டை நிறுத்துங்க. Fire! சொல்றத கேட்கலன்னா அடுத்த குண்டு உங்க மேல படும். நீ பெஞ்சமினை வாங்கிட்டா போட்டு திரும்ப. உங்களால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. சரண்டர் ஆயிடுங்க. நேரம் துறமு முழுக்க சுத்தி வளைச்சிருப்பானுல. இவனை இப்ப எங்க போய் சேர்க்க? விடிய தவிர எங்கேயும் போக முடியாது. கொஞ்ச நேரம் தான் உனக்கு ஒண்ணுமில்ல. நாங்க இருக்கோம்ல, விட்டாதுல. எந்திரல பெஞ்சு.
ஏதோ தப்பா இருக்குண்ணா. பெட்டியை திறந்து பார்த்துக்கலாம். அது திறந்து பாரு, அப்ப தெரிய முடியும் யாரு. கடல்ல வேலை பார்க்கணுங்கிறது கனவுனே. கிழமை கரையை வாட்டி எடுக்கிறாங்க. அதான் உன் கூட்டில் சேர்த்துக்கிறவேன்னு உன்னே சுத்தி வரேனே. ராபர்ட் மகன் தானே நீ? இல்ல அது தொடர்ந்து பாரு, அப்ப தெரிய முடியும் யாரு. சேக்காளிச்சாவுன்னு சொன்னையும் கிடைக்காத. இங்கே வருப்பா, கண்ணு கிளங்குது. ரசனப்படுதியா? அண்ணே சும்மா இருக்கீங்களா? செத்ததுங்க சேக்காலிங்க. ரத்தம் கசியது கூட தெரியாம என்னத்துக்கு இப்ப முறுக்கிட்டு கிடக்க? சாவை தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. விதி என்னத்தை அவன் விதியால சாவல, ஒருத்தனோட வினையால செத்துருக்கான். அந்த வினைய வேரோட அறுத்தாதான் இவன் சாவுக்கு மரியாதை. என்னல அந்த ஆண்டு பைய கடைசியில் இப்படி பண்ணி தொலைச்சு விட்டானே. ரொம்ப காலேஜெல்லாம் போயிட்டு இவன் இல்லைன்னா சுஷ்டிகிட்ட மொத்தம் தூக்கியிருப்பானுவ. செலவில்லை, நான் பார்த்துக்கிடுவேன். எடுத்துட்டு போய் ஆக வேண்டியதை பாரு. ஏன் சொல்லல? சொல்லியிருந்தா தோதனால கூட்டிட்டு போயிருப்பேன்ல. விளங்கல? என்னல விளங்கல? வெறும் கடலட்டைக்காக தான் எங்களை சுட்டாங்களா? ஏய் என்னல கிளம்புத? எங்க வந்து யார்ட்ட? லேய் வெளிய சரக்க திறந்துட்டியா? நான் சாவை பத்தி பேசுத, நீ சரக்கு சரக்குன்னு கிடக்க. என்னல சாவு சாவு சாவுன்னு? கடலட்டையை மட்டும் கடத்தினா உங்க ஊருக்கு உண்டிய கலவு கூட ஆகாது. ஏய் நீ எதை வேணா எவனுக்கு வேணா கடத்து, அதை நான் எங்க வேணா எப்படி வேணா கொண்டு சேர்க்க. ரிஸ்க் என்ன? சின்ன பையன்ல அவன் பொருள் தெரியாம பணமாயிட்டான். கூலி கொலைக்கிற உனக்கு எதுக்குல விவரம்? போடுத பொறுக்கிட்டு பொத்திட்டு போவிய. இலக்கிங்க நல்லா கேட்டுக்க. போன ஒத்த உசுறு மட்டும் இல்ல, அங்கன கிடக்க மொத்த உசுரும் எனக்கு தான் சொந்தம். இன்னும் எத்தனை உசுறு செத்தாலும் சோத்துக்கும் சோலிக்கும் ஏன் காலதாம்பல நக்குவானுவ. அது சும்மா இல்லைல்ல, போன மொத்த உசுருக்கும் கொட்டி கொடுத்துருக்கேன். அதுல நீ நக்கி தின்றுருக்க.
இது நாள் வரை சாவுல பிரச்சனை பண்ணி பணம் பார்த்தான். இப்போ தாமசையாட்ட பிரச்சனை பண்ணி இனி அவனும் இந்த ஊர்ல வேலைக்கு வர மாட்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். போவாம சோத்துக்கு சிங்கி அடிப்பியலோ? ஏற்கனவே ஊர்ல நக்கிட்டு நிக்கு. ஏய் நீ யாருல யாரும் வரமாட்டேன்னு சொல்லுதுக்கு என்ன காரியங்களை பண்ணி வச்சிருக்க? ஐயட்ட போய் இப்படி பேசுற. நம்ம பாக்குற வேலைக்கு போனமா தான் கரையேறுவோம். தேவையில்லாத வேலை பார்க்குத நீ. இனி அந்த தேவையில்லாத வேலையை எவனும் பார்க்க மாட்டான், பார்க்கவும் கூடாது, விடவும் மாட்டேன். என்னல பேசிக்கிட்டே இருக்க? சொல்லுடா தாமஸ், அவனோட இனிமேல் வர மாட்டான். உயிர் மேல பயம் இல்லாதவன் எவனா இருந்தா முன்ன வாங்கல. வேணா சொல்லுது கேளு. வாங்கல தாமஸ், சோலி முடிஞ்சு. நீ செஞ்ச எல்லாத்துக்கும் கடவுள் கருணை காட்டணும்னு வேண்டிக்க. நாங்க இல்லாம நீ எப்படி சரக்கு எடுக்கணும்னு பார்க்கல. இனி ஒரு பயம் வர மாட்டான். உன் நெஞ்சில உடம்பு இருந்தா வாழ. என் சேக்காளி சாவுக்கு வந்து ஊர் பயலு கிட்ட மன்னிப்பு கேளு. ராபர்ட் ரத்தம் இல்லை, அதான் நெசத்தை தெரிஞ்சுக்க அவனே கிளம்பிட்டான். அவனை நீதாமல கூட்டிட்டு போன. அவனுக்கு மாப்பே கிடையாது. எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுள் ஏன் நமக்கு மட்டும் தந்திருக்கான்? நம்ம ஊர் கடலுக்கு மட்டும் இந்த சாபம் இல்லைன்னு என் பிள்ளையையும் வீட்டுக்காரரையும் இழந்திருக்க மாட்டேன். அப்படி என்ன இருக்கு அந்த கடலுக்குள்ள? ஏன் உள்ள போக கூடாது? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல விட்டுரு, நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏலே போவாதல கிங்கு, போவாதல. நான் சொன்னதை கேளு, போவாத கிங்கு. அப்ப எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி தூவத்தூர் சீரும் சிறப்புமா ரத்தனமுமா இருந்தது. ஊரே மக்கள் நடமாட்டமும் மீன் வாசமுமா இருக்கும். ஊர் அப்படி இருந்ததுக்கு முக்கியமான காரணம் உன் தாத்தன், எங்க சாலமன் ஐயா. மாட்டினே ஐயா, சால்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிடு. சரிங்கய்யா. அனாதையா இருந்த என்ன உங்க ஐயா சார்ல்ஸை போலவே புள்ள மாதிரி வளர்த்தார். ஏன் பாடுனா? நம்ம ஊரோட சிறப்பே நம்ம குலத்தொழில் தான். கூலிக்கு அட்டை பிடிச்ச காலம் போய் அவர் போட்டில் தான் ஊரே கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சது. செல்வ செழிப்போட நம்ம மக்கள் இந்த தொழிலையே பண்ணி பழகிட்டாங்க. ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ திடீர்னு கடல் அட்டை பிடிக்க போனவங்க போனமா கரவுதுங்க ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் சாவோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சு. இதை சரி செய்ய சாலமன் ஐயா தேடி போன ஒருத்தர் தான் ஸ்டீஃபன் போஸ் ஐயா. ஆக வழியா தெரியவனு வைப்பாரு, அவனுங்களெல்லாம் வெளுத்து வாங்குவாரு. நீ ஒவ்வொரு தேங்காய் ஏறி கல்ல கறி போய் தின்னுட்டு இருக்க. மிலிட்டரியில இருந்ததுனாலேயோ என்னமோ போஸ் ஐயாவை ஊரே பயங்கலந்த மரியாதையோட தான் பார்க்கும். டேய், கடல் அட்டையை பிடிக்கிறது நாம பரம்பரையா செஞ்சுட்டு இருக்கிறது தானே. இது ஒன்றும் புதுசு இல்லையே. இதுல எப்படி விழுந்து சாவதானுவா ஒண்ணு விளங்கலையடே. குல தொழில் தான், ஆனா இந்த ரகம் ஆழ்கடல்ல மட்டும்தான் கிடைக்கும். அதான் சந்தையில் எதுக்குன்னு தனி மவுஸ் இருக்கு. இதை எடுக்க போய் ஆழக்கடலோட அழுத்தத்துல ஆயசம் முடிச்சுக்கிறானுவோ. அப்ப எதுக்கு போறானுவ? ஆசை ஆற விட்டது.
அவ சரி இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்கிய? பாட்டம் போட்டம் காலத்துலலாம் முத்து குளிச்சவனுவா பகுமானத்துல எல்லாத்தையும் மறந்துட்டானுவோ. இப்போ அதை அவனுங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா பழச்சுக்குவானுவோன்னு நினைக்கேன். அதான் உன்னை தேடி. அந்தோணி கேட்டு வந்திருக்கியோ? நீ உதவலனா ஊர்ல இருக்கிற எல்லா பயல்களும் தகப்பனை இழந்து தருதலையா நிற்பான். உன்னோட முடிவுல தான் பல உசுறு கிடக்கு. போஸ் ஐயா கேட்டுக்கிறதுனால ஆண்டனி ஊர் மக்களுக்கு முத்துக்குளிக்க சொல்லித்தர போனார். ஆண்டனினால ஊருக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்த ஊர் ஜனங்களுக்கு நெஞ்சில ஈட்டி இறங்கின மாதிரி ஆண்டனியோட புணம் கரை ஒதுங்குச்சு. நம்பிக்கை இருந்த ஜனங்க இனி இந்த விளங்காம போன ஊரோட தலையெழுத்து இதுதான் வலியோட வாழ பழகின அவங்களுக்கு அடுத்த அடி இடியா விழுந்துச்சு. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம ஊர்க்காரனை செத்தது கடல் அட்டை எடுக்க போய் இல்ல, நம்ம எல்லாரும் நம்பின ஒருத்தனோட பேராசையால தான் இது. கொடுல இந்த தங்கத்துக்காக தான் ஊர் மக்களை மிரட்டி சித்திரவதை செஞ்சு கடல்ல இருக்க தங்க புதையலை எடுக்கிறதுக்காக கொன்றிருக்கான். ஆழ்கடலோட அழுத்தம் தாங்க முடியாம உசுரை விட்டுருக்கானுவன் நம்ம பயலுவ. இவன் ஒருத்தரோட தங்க பசிக்கு ஊரையே இரையாக்கியிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்டதும் அந்தோணிய சேக்காலின் கூட பார்க்காம கொண்டிருக்கான். இவனை என்ன செய்ய? நம்ம ஈரக்கொலை அத்தவனை என்ன செய்யன்னு எங்க கிட்ட கேக்கிய? என்ன பாத்துறீங்க? அடிச்சு கொல்லுங்களே. அதோட எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்ச ஊருக்கு அப்ப தெரியாது அந்த சாவுதான் சாபம். அடுத்த நாள் போஸோட உக்கிரம் ஊரையே சூறையாடுச்சு. மீன் வாசம் வீசின ஊர்ல பெணவாட வீச ஆரம்பிச்சது. ஊர் முழுக்க மரணங்களும் செவி அடைச்சாலும் ஊர் மக்கள் வாழவும் முடியாம சாவவும் முடியாம சாலமனையாவை தேடி போனானுவ. ஆனா சாலமனையாவை காங்கல. அவரோட வீடே உனக்காடா கடந்துச்சு. உங்க ஐயா சார்லஸ் தவுத்து மொத்தமா இருள் சூழ்ந்த ஊரை காப்பாத்த ஒரு புனிதர் வந்தார். அந்த சடலம் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் அதோட ஆதிக்கம் அடங்காது. இந்த ஊரை காப்பாற்றணும்னா கடல் அடக்கம் தான் ஒரே மார்க்கம். ஆனா அதோட கடலை நீங்க மறந்துடணும். ஊரா கடலா முடிவு உங்களோடது. அவர் சொன்னதை மக்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவர் சொன்ன அந்த கடலடக்கம் 600 வருஷமா நல்லது மட்டுமே எண்ணி யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம ஆசை, குரோதம், விரோதம், வன்மம்னு இல்லாமல் வாழ்ந்த ஒரு நல்ல உசிருக்கு கொடுக்குற உச்சக்கட்ட மரியாதை கடலடக்கம். அப்படி தூய்மையான உசுரை கடலடக்கம் செய்தப்போ கடல்வாழ் உயிரினம் எல்லாம் சேர்ந்து மரியாதை செய்யும். மீனோட வளமும் மீனவனோட நலமும் காக்க தான் இந்த ஐதீகம்னு சொல்லுவாவ. விதி விட்ட வழின்னு அந்த துஷ்ட உயிரை கடலடக்கம் பண்ண இந்த தங்கத்தோட ஆசை யாருக்கும் வந்துடவே கூடாதுன்னு அந்த தங்கத்தை அவரோட சவத்துல உருக்கி ஊத்துனாங்க. உருக்கி ஊத்துன தங்கத்தோட வெப்பத்தை போசையா ஊரையே உணர வச்சார். அப்போலேருந்து இப்போ வர கடலுக்குள்ளார கால் வச்ச எவனையுமே காங்கல. போஸோட ஆவி சாலமையா வம்சத்தை சும்மா விடாதுன்னு ஊரில் யாருமே சார்லஸை சேர்த்துக்கல. அதுவும் விதிதான்னு நான் சார்லஸை என் கூடவே என் பிள்ளையா வளர்த்தேன். ஆனால் அந்த பாழா போன கடல் அவனை சும்மா விடலையா, உன்னையும் சும்மா விடாதியா. பயமா இருக்கியா? நான் உயிரோடு இருக்க வர
உன்னை அந்த கடலுக்குள்ளே போக விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. கிங்க ஓட்டுனது யாருன்னு பாருல. நான் வந்துருக்கேன். ஒண்ணும் இல்லை, நான் இருக்கேன், விட்டுற மாட்டேன். என்னல நடக்கீங்க சொல்லுங்களேன். 35 வருஷமா கடை பிடிக்கிற வழக்கம்ல. காட்டுப்பு சில கடக்க கடல் அறுக்கிக்கு நான் கொடுக்குற காணிக்க கன்னி பொண்ணுங்களுக்கு பூஜை புனஸ்காரம் செஞ்சு அந்த கடலுக்கு காவு கொடுத்தாதான் அந்த பேயோட பசி அடங்கும். அதோட ரத்த வெறி தண்ணீர் வர இதை செய்யறத தவிர வேற வழியே இல்லை. அப்ப இத்தனை வருஷமா பிள்ளையெல்லாம் காணாம போனதுக்கு காரணம் நாங்க தான். ஊர் முச்சந்தில வச்சு உரிச்சா விளங்கிடுவானுங்க. கொண்டு போல என்ன பண்ணிடுவானுங்க? ஊருக்காண்டி கடலை வாரி கொடுத்தானுவ, கண்ணியை கொடுக்க மாட்டாங்களா என்ன? தாமசையாவை தாண்டி இங்கே ஒன்றால் ஒன்றும் பிடுங்க முடியாது. இங்கே அவர் சொன்னது தான் நடக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் இந்த கடலுக்குள்ள கண்டிப்பாக இறங்குவேன்.
ஏல வந்து ஏறல கடல்ல இறங்கிட்டவனுவ நம்ம இறங்கி தூக்கிடலாமா? என்னது தூக்க போறியா? ஏலே நம்ம கையால் அவனை அடிச்சே கொண்டு தான் கூட அவனை சாவு சுடுவா இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவனுக்கு நெருப்புக்கு பயந்து எண்ணெய் சட்டியில் குதிச்சிட்டானுங்க. தாம்சையா கால் போடல. ஐயா அலெக்ஸ் அண்ணா கிங்கே அவனை ஆலையை தூக்க சொன்னாங்கய்யா. ஆனால் அவனை கடலுக்குள்ளே போயிட்டானுங்கய்யா. இப்போ என்னையா பண்ணது அது? நான் சொல்லுததை அச்சு பிசராத அப்படியே ஊருக்காரனுங்க கிட்ட போய் சொல்லு. நான் வர வரைக்கும் தேவமயிர் இல்லாத வேலை எவனாவது பாத்தியனா உங்க ஐயாவோட ஈரக்கொலை அருந்துரும்னு போய் சொல்லு. ஐயா விட்டுறே தப்புல. உங்க ஐயா பண்ண தப்ப சரி பண்ணதாம்ல அவனே உள்ள தூக்கிட்டு போறேன். ஆழம் தெரியாம காலை விடுத முங்கி செத்துருவல. இந்த கடலோட ஆழத்தை விட என் தாகம் ரொம்ப பெருசு. நீங்க நான் தாண்டா கிங்கு.